நீங்க இங்கிலீஷ் கிராமர்ல கஷ்டப்படுறீங்களா? அது உங்க டெய்லி கான்வர்சேஷன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் நரேன். நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமரை தமிழ்ல புரிஞ்சுக்க போறோம். சென்டென்ஸ், சப்ஜெக்ட்ஸ், வேர்ப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எரர்ஸ், கன்ஃபியூஷன் இருக்குது. காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல கன்ஃபியூஷன் வருது. இந்த மிஸ்டேக் சென்டென்ஸ்ல மீனிங்க வித்தியாசம் செய்யும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சென்டென்ஸ்ல ஒரு ஃபுல் தாட்டை கன்வே பண்ற வேர்ட்ஸோட காம்பினேஷன், அதாவது முழு எண்ணத்தை வெளிப்படுத்தும் சொற்களின் தொகுப்பாகும். எக்ஸாம்பிள், நான் புத்தகம் வாசித்தேன். I read a book. சேலை செய்யும் நபர் அல்லது பொருள். எக்ஸாம்பிள், நான் வேர்ப்னா ஒரு செயலை குறிக்கிற சொல். எக்ஸாம்பிள், வாசித்தேன். ஆப்ஜெக்ட்னா செயலை ஏற்றுக்கொள்ற நபர் அல்லது பொருள். எக்ஸாம்பிள், புத்தகம், புக். இப்போ நம்ம 3 பார்ட்ஸையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். நான் புத்தகம் வாசித்தேன். I read a book. நான் is the subject, வாசித்தேன் is the verb and புத்தகம் is the object. இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். பிராக்டிஸ் பண்ணுங்க. சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு உங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ் இல்லைன்னா क्वेश्चंस ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.